ஏன்னா முதல் நான் உங்களை சந்தித்த பார்த்து அப்போ நான் என்னோட ஹேர் கட்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு லென்த்தி ஹேர் வச்சிருப்பேன். ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்னை பார்த்துட்டு என்னை ரிசீவ் பண்ணிட்டு என்னை கட்சியில ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இணைந்துட்டேன். அடுத்த நொடியே சொன்னாரு, அண்ணன் நீங்க இந்த முடியெல்லாம் வெட்டணும், இந்த முடியெல்லாம் முதல்ல கிராப்லாம் ஷார்ட் கட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நம்மளே ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கோம். ஆனா என்கிட்ட யாருமே அது மாதிரி சொல்லல. இது முதல் முறையாக ஒரு பிரின்சிபலா எனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தது வந்து பொதுச் செயலாளர் தான். அங்கேருந்து ஆரம்பிச்சேன் அவரோட டிராவல் பண்றதுக்கு. நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கத்துப்பேன். எப்படி இந்த எனர்ஜி இவருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது கண்டிப்பா இந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா கேட்கணும். அவருக்கு ஷெட்யூல்லே கிடையாது, டைமே கிடையாது. எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க, எப்ப படுக்கிறாங்க, எதுவுமே தெரியல. ஆனா எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் ஒரே மாதிரி ஈக்குவலா ட்ரீட் பண்ணி எல்லாரையும் பக்குவப்படுத்தி அழகா மெயின்டைன் பண்ற தலைவர் நமது பொதுச் செயலாளர். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட இருந்து அந்த பண்பும் அந்த டிசிப்ளினும் கத்துக்கிட்டாங்க. அது அடிப்படையில இன்னைக்கு சிறப்பா அழகா எல்லாரையும் அரவணைச்சு பாகுபாடு இல்லாம ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நானும் அவரும் ஒரே ஊரு, அவரும் பாண்டிச்சேரி, நானும் பாண்டிச்சேரி. ஆனா சந்திச்ச ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் சொல்லிக்கிட்டேன்.